அன்பு பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று தொடர் முழக்க போராட்டம். அனைத்து சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர் முழக்க போராட்டம் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையில் அனைத்து ஜாதியினரும் ஒன்று சேர்ந்து சென்னையில் நடைபெற்றது. இந்த தமிழக மக்களும் இந்த வன்னியர் சமுதாயமும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இந்த ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்கள் பிரகாசம், ராமசாமி, ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், பக்தவச்சலம், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன், ஜானகி, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் ஆட்சி செய்தும் 1947 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. 1987 மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில். உங்கள்கிட்ட பிச்சையை கேட்குறோம், எங்களோட உரிமையை கேட்குறோம், இடஒதுக்கீடு கொடுங்க, எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், கல்வி வேணும், வேலைக்கு போகணும். மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி எப்படியா முன்னேறும்? முதல்ல இப்போ பார்த்தாலும் சமூக நீதி தலைவர்னு அப்படியே வாய்க்கிலேயே பேச வேண்டியது. 4 வருஷமாக ஆச்சு, இடஒதுக்கீடு கொடுக்கல. ஆட்சிக்கு 1987 அவ்வளோ மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி 21 பேர் நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டாங்க. 21 பேர் தியாகத்துக்கு நீங்கள் இன்னும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு மணிமண்டபம் கட்டுறானுங்க விழாவில். இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. மணிமண்டபம் எதுக்கு? யாரையா கேட்டா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த 21 பேர் உயிர் கொடுத்தது எதற்காக? பாப்பனப்பட்டு ரங்கநாதன், பாப்பனப்பட்டு வீரப்பன், சித்தனி ஏழுமலை, முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு, ஒரத்தூர் ஜெகநாதன், கைத்தூர் முனியன், தாண்டவராயன், முத்து, சிறுதண்டமாதேவி தேசிங்கு, வேறங்கியூர் அண்ணாமலை, தொடங்குற வேலு, வெளியம்பாக்கம் ராமகிருஷ்ணன், மொசரப்பாக்கம் கோவிந்தராஜ், கொடிப்புலர் முனுசாமி, சிவதாரபுரம் குப்புசாமி, ரத்தமேடு சுப்பிரமணியன், கடைவிளைபுத்தூர் மணி, போலியூர் விநாயகம், அமர்த்தூர் மயில்சாமி, குருவிமலை முனுசாமி நாயக்கர், இத்தனை பேர் உயிரை கொடுத்து எதுக்கியா? நீ மணிமண்டபம் கட்டி மாலை போடுறதுக்கா? எத்தனை காலத்தையா இந்த இனத்தை ஏமாற்றுவீங்க? எத்தனை காலத்துக்கு ஒரு படிப்பு கல்வி அறிவு இல்லாமல் கோஷம் போடுற ஜாதியாகவும் கொடி பிடிக்கிற ஜாதியாகவும் எத்தனை நாளைக்கு தான் அடிமையாக வச்சுருப்பீங்க? இடஒதுக்கீடு கொடுங்க, எங்கள் உரிமைன்னு கேட்குறோம். 4 வருஷமாக அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. 2 நாளாக கிராமத்தில் குறிஞ்சிப்பாடி சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் பணத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறீங்க. 200 ரூபா 300 ரூபாய் வச்சுக்கிட்டு வாங்கடா எங்கள் தலைவர் வராரு. ரயில்வே கேட்டில் திராவிடம் வாழ்க, உதயநிதி வாழ்க, மு க ஸ்டாலின் வாழ்கன்னு கோஷம் போடுங்கடா, பூ போடுங்கடா. இதெல்லாம் ஒரு மானகட்ட அரசியல். ஒரு தமிழகத்தின் ஒரு முதலமைச்சர் வராருன்னா கேரளாவில், ஆந்திராவில் இந்த மாதிரி காசு கொடுத்தாடா, பிச்சை எடுத்தாடா கூப்பிட்றானுங்க. இன்னும் எத்தனை காலத்தில் ஏமாற்ற போகிறீங்க தமிழனை? ஒரு முதலமைச்சரை 4 ஆண்டு நீங்கள் செஞ்ச சாதனையை பார்த்து வரணும் மக்களுக்கு. 4 வருஷமாக நல்லது பண்ணியிருக்காருங்க, வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க. உங்கள் ஆட்சியில் தான் 4 வருஷமாக போராட்டம் பண்ணாத துறையே கிடையாது. எல்லா துறையிலையுமே ஆசிரியர்லேருந்து மருத்துவத்துலேருந்து போக்குவரத்துலேருந்து எல்லா துறையிலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க 4 வருஷமாக. கொலை தினமும் விளையாட்டு செய்தி மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை செய்தி எங்கே பார்த்தாலும் சரி. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்கொடுமை, ஆசிரியர் கைது. இதுவும் ஆட்சி. கூட்டு பாலியல் வன்கொடுமை இதுதான் நடக்குது. ஒரு பட்டியலின சமுதாய ஒரு ஊரில் ஒரு போன வாரம் செய்தி, வண்டி ஓட்டு போயிருக்கிறான், அவன் கையை விட்டானுங்க. இதுவாகிட அப்புறம் அந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு. 4 வருஷமாக ஒரு நல்லதும் ஒரு மண்ணும் பண்ணல. நீங்கள் கடலில் போய் அவ்வளோ உயிரினம் வாழுது, பேனா வைக்கலாமா, சிலை வைக்கலாமா? உங்களாம் முதல்ல மெரினா பீச்சில் புதைக்க விட்டதே தப்பு.
எங்கேருந்தே ஆந்திராலேருந்து உழைக்க வந்தவங்க நீங்கள், உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சு நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கோம், இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதில் வேறு இந்த தமிழை வேறு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு வாளோட. எதுக்குடா பிறந்தீங்க நீங்களாம்? ஆந்திரக்காரன் வந்து இங்கே வந்து ஆட்சியில் உட்கார வச்சு அவனுக்கு கோஷம் போடுறதுக்கும். இப்போ அடுத்தது இப்போ ஒருத்தர் சொல்கிறாப்புல, நாங்கள் வந்து கலைஞர் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டோம், ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிட்டோம், இப்போ உதயநிதியும் வந்து நாங்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டோம், அடுத்து இன்பநிதியும் முதலமைச்சர் ஆகிட்டு தான் நாங்கள் வந்து உயிர் போவோமா. ஒரு தொண்டன் சொல்கிறான், திமுக தொண்டன் ஒருத்தரவன் பேட்டி கொடுக்குறான் ஒரு வீடியோவில். அதனால் போட்டு விட்றான் அடுத்த ஸ்டேட்டஸில் பாருங்கள். அசிங்கமாக இல்லை? இன்னும் எத்தனை காலத்துக்கு கொத்தடிமையாக ஒரு மன்னராட்சியில் வந்து கேள்வி கேட்காம யார் கேள்வி கேட்டாலும் வழக்கை போட்டு உள்ளே தள்ள வேண்டியது, எழுத்தே பேசக்கூடாது. இதுதான் ஜனநாயக நாடா இது? இது சுதந்திரம் வாங்காமல் ஆங்கில இண்டியா கொடுத்துட்டு போயிருக்கலாமே. நீங்கள் பண்ணுற தப்பை சொன்னால் அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்தது நல்லாட்சி கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கும் ஒரு முதல்வருக்கும் ஒரு 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 அழகு. யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலே வழக்கு போடுறது. அது பேர் வந்து அரசியல் கிடையாது. அரசியல் அதிகாரத்தால் மக்களை வந்து கொடுமைப்படுத்துறது. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், பல பேர் போராட்டம் பண்ணி, பல பேர் கை இழந்து கால் இழந்து, ஏன் என்ன கேட்டுக்க போனால் இந்த இனத்திற்காக, இந்த வன்னியர் சமுதாயத்துக்காக பல பேர் உயிரை கொடுத்து, வாழ்க்கையை இழந்து, சொத்தை இழந்து, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இனத்துக்கு எப்படியா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துன்னு பல வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தை பார்த்து நான் ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு யாரும் இந்த 200 ரூபா 300 ரூபா காசு கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான், கோட்டர் கொடுக்குறான், பிச்சைக்கார பையன் மாதிரி போய் அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு குறிஞ்சி பாலில் போய் நிற்காதீங்கடா. உங்களாம் உண்மையிலுமே சூடு சொரணை வெக்கம் மானம் சோத்தில் உப்பு போட்டு தின்னீங்கன்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு வந்து அந்த திராவிட கட்சி கொடி பிடிச்சி கோஷம் போட போகிறீங்க? உன் வீட்டு பிள்ளைங்க வந்து ஒரு பால்வாடியிலையும் ஒரு அரசு பள்ளியிலையும் படிக்குது. நல்ல டிராயர் இல்லை, நல்ல சட்டை இல்லை, நல்ல கழிப்பறை இல்லை, நல்ல கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. எதுக்குடா மானங்கட்டு போய் 200 ரூபா 300 காசுக்கு போயிட்டு கொடி பிடிச்சிட்டு கோஷம் போகிறதுக்கு போகிறீங்க? அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் பாரு, திமுகவில் இருக்கிற அத்தனை வீட்டு பிள்ளைங்களும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான். எங்கள் நெய்வேலியும் கடலூர்லேயும். நீ 100 நாள் வேலை செஞ்சுட்டு கிழிஞ்ச ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதினு போயிட்டு கோஷம் போடுறீங்க. அறிவில்லை உங்களெலாம்? உண்மையாலுமே நீங்களாம் வந்து ஆண்ட பரம்பரை, இந்த மயிறு பரம்பரைலாம் சொல்லாதீங்கடா. அப்போலாம் ஆண்ட பரம்பரைலாம் உண்மையில உங்களாம் ரோஷம் இருந்ததுன்னா இந்நேரம் தமிழகத்தில் ஒரு வன்னியர் தான்டா தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமய ஆட்சி முதலமைச்சராக இருந்திருக்கணும். இதில் வேறு பெருமையாக போட்டுக்கிறது, ஆண்ட பரம்பரை சிங்கத்தை போட்டு சேர்த்து காலில் கிடக்கிற செருப்பை கட்டி அடிச்சிங்க நீங்களே. என்ன வந்து இப்போ இன்றைக்கி வருவானுங்க, காலிலேருந்து வருவானுங்க கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு 200 ரூபா கொடுக்குறோம் 300 ரூபா கொடுக்குறோம், நீங்களாம் பிச்சைக்கார மாதிரி வந்து நின்று எங்களுக்கு கோஷம் போடுங்கன்னு வாங்கிக்கிட்டு போய் நில்லுங்க சூடு சொரணை இல்லாமல். உங்களாம் திருத்தவே முடியாது. உங்களை ஐயா மட்டும் இல்லைன்னு வச்சுக்க இந்த இனத்துக்கு இன்னமும் உங்களாம் கொத்தடிமை மாதிரி வச்சு நடத்துவானுங்க இந்த தமிழ்நாட்டில். அதனால தான் இங்கேருந்தே ஆந்திராலேருந்து போய்க்க வந்தாலும் இன்றைக்கி உங்களை அடிமைப்படுத்தி வாழ்கிறாங்க. இன்னும் எத்தனை காலத்தை தான் வாழ போகிறீங்க? எந்த சமுதாய மக்களும் இன்றைக்கி நிற்க மாட்டாங்க. நீ வேணால் எழுதி வச்சுக்கிங்க கொடி பிடிக்கிறதுக்கு. எந்த ஒரு முதலியார் செட்டியார் ஐயர் யாரும் நிற்க மாட்டான். 2 சமுதாயம் நிற்கும் இன்றைக்கி அங்கே குறிஞ்சிப்பாலில் கோஷம் போகிறதுக்கு. ஒன்று வன்னியர் சமுதாயம், இன்னொன்று சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ஒரு கஷ்டப்படுற பட்டியலின சமுதாயம். இந்த மக்கள் அப்படியே லாரிலையும் மாட்டு வண்டிலையும் இன்றைக்கி அப்படியே கூட்டு போய் அடைச்சி உட்கார வச்சு வெயிலில் பொழுதுக்கு நிற்க வச்சு சோறு போட்டு கோட்டரை கொடுத்து அனுப்புவானுங்க. இது ஒரு மானங்கட்ட இப்படி ஒரு அரசியல் இந்த தமிழ்நாட்டில் நம்ம வாழறோம். அதனால் பேசிகிட்டே போனால் எவ்வளவோ போகலாம். தயவு செஞ்சு யாரும் வந்து போகாதீங்க, காசை வாங்கிட்டு போகாதீங்க. எவனா வந்து பணம் கொடுக்க வந்தானா என் வீட்டு புள்ள வந்து பாடுறா, என் வீட்டை பாடுறா, நீ என்னடா 78 வருஷமாக என் ஆட்சியில் இருந்து நீங்கள் என்னடா கிழிச்சிங்கன்னு கேளுங்க. என் வீட்டை பாடுறான்னு கேளுங்க. என் வீடு குடிச்சிருக்குடா, பாத்ரூம் இல்லடா, எதுக்குடா 200 காசு கிட்ட வந்த, இல்லை என்னடா கவுன்சிலரு அப்படின்னு கேள்வி கேளுங்க. ஒன்று எவன் வந்து துப்பாக்கி வச்சு சுற்ற மாட்டான். இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு. கேள்வி கேட்குற வரைக்கும் இந்த சமுதாயம் மேலே வராது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.